Good morning students. BE BTech degree examination November-December 2024 Electrical and Electronics Engineering E3251 Electric Circuit Analysis Common to E&I INC Part Time EEE 3251 ஒரு Part B question பார்க்கலாம் 12A பார்க்க போறோம். For the circuit shown in figure 5 find the resistance across the terminals A and B. AB இங்க இருக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுமா, அதாவது இந்த டோட்டல் செட்டப்பையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. and determine the current I எங்க இருக்கு இங்க இருக்கு. அப்போ நமக்கு ஓம்ஸ் லா படி I V/R, V வந்து 100. அப்போ நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணி ஒரே ஒரு R கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த R 100 ஆல டிவைட் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதான் 100 டிவைடட் பை R போட்டா நமக்கு I கிடைக்க போகுது. ஆனா என்ன ஒண்ணுனா யூசிங் ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன் மெத்தட் நமக்கு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு மெத்தட் சொன்னாங்கன்னா நம்ம அந்த மெத்தட் படி தான் நம்ம சால்வ் பண்ணணும், வேற எந்த விதத்திலையும் போக முடியாது. சரி, நம்ம கொடுத்த டயக்ராம் அப்படியே எடுத்துக்கிட்டோம். கரெக்டா? சரி, இப்போ இந்த படத்துல 24 ஓம் 20 ஓம் 10 ஓம் இது ஒரு டெல்டா. அடுத்து 20 ஓம் 30 ஓம் 50 ஓம் இது ஒரு டெல்டா. ஒன்னு இந்த டெல்டாவை ஸ்டாரா கன்வெர்ட் பண்ணுங்க, இல்ல இந்த டெல்டாவை ஸ்டாரா கன்வெர்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த 24 இந்த 20 இந்த 30 இத டெல்டாவை கன்வெர்ட் பண்ணுங்க. இத பார்த்தா உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்டார் மாதிரி தெரியுதா? ஸ்டார்னா என்ன? ஒய் மாதிரி இருக்கணும். ஒய்னா என்ன? மூணு ரெசிஸ்டர் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணணும். மீட் பண்ணதா பாருங்க. 24 ஓம் 20 ஓம் 30 ஓம் மூணு ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது இல்ல, அப்ப கண்டிப்பா இது ஸ்டாரா தானே இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த 24 ஓம் எடுத்துக்கிறேன், அடுத்து இந்த 30 ஓம் எடுத்துக்கிறேன், இந்த 20 ஓம் எடுத்துக்கிறேன். இந்த மூணு ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது. அப்ப அது நியூட்ரலா மட்டும் தான் இருக்கணும், ஸ்மால் n. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி. அப்ப இது ஒரு ரெசிஸ்டர், லெஃப்ட் சைடு ஒரு ரெசிஸ்டர், பாட்டம் ஒரு ரெசிஸ்டர், மூணு ஒரு பாயிண்ட்ல ஜாயின் பண்ற இடம் நியூட்ரல். நியூட்ரல் இருக்கா? சரி, அப்ப நான் என்ன பண்றேன்னா எனக்கு மூணு டெர்மினல்ஸ் இருக்கு. இந்த மூணுக்குமே முதல்ல பேரை வச்சிருவோம். இது என்ன? A, அடுத்து B, அடுத்து இது C. அப்ப இது என்னவா இருக்கணும்? RA இருக்கணும். இது RB, இது RC. கரெக்டா? ஏன்னா நியூட்ரல் காமன் பாயிண்ட். இப்போ நான் என்ன பண்றேன், அதே மாதிரி முதல்ல பேரை வச்சிருங்க. இது A, அடுத்து 10க்கு 50க்கு நடுவுல B, அடுத்து Bக்கு பக்கத்துல C. சரியா? ரைட், ஓகே ஃபைன். கேபிட்டல் A, கேபிட்டல் B, கேபிட்டல் C. ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஸ்டாரை ஒரு டெல்டாவா கன்வெர்ட் பண்ண போறேன். அப்ப Aக்கும் Cக்கும் நடுவுல ஒரு ரெசிஸ்டர், அடுத்து Cக்கும் Bக்கும் நடுவுல ஒரு ரெசிஸ்டர், அடுத்து Aக்கும் Bக்கும் நடுவுல ஒரு ரெசிஸ்டர். இப்போ நம்மளோட டாஸ்க் என்ன? இந்த RAB கண்டுபிடிக்கணும், இந்த RBC கண்டுபிடிக்கணும், இந்த RCA கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா நம்மளோட வேலை முடிஞ்சது. கரெக்டா? சரி, ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்? RAB. சரி, இது என்னது? டாப். இது A, சாரி இது B, இது C. அப்ப இது RAC. Aக்கும் Cக்கும் நடுவுல AC வரணும். அப்போ எனக்கு RAC எனக்கு வேணும். இப்போ RAC வேணும்னா நான் என்ன செய்ய? RAC is equal to எது இல்ல? B இல்ல. அப்ப B ய தூக்கி கீழே போடுங்க. மற்றபடி எல்லாத்தையும் பெருக்கிறீங்க. அதாவது RA with RB plus RB with RC plus RC with RA. சொல்றது புரியுதா? அதாவது அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் 24யும் 30யும் பெருக்குங்க, அடுத்து 30யும் 20யும் பெருக்குங்க, அடுத்து 20யும் 24யும் பெருக்குங்க. இது மொத்தத்தையும் AC இங்க இருக்குன்னா அதுல இல்லாதது B யை கொண்டு வகுத்துருங்க. நமக்கு எது கண்டுபிடிக்க போறோம்? 20யை தவிர மிச்சம் இருக்கிறது கண்டுபிடிக்க போறோம். அப்ப 20 தூக்கி போட்டுக்கலாமா? அப்ப 24 into 30, 24 into 30 எவ்வளவு வரும்? 3 20 60, 3 அங்க 12, 720 வந்துருமா? அடுத்து 30 into 20 600, 20 into 24 480 by 20. கரெக்டா? சரி, அப்ப 600 1000 1700 1800 1800 20ஆல வகுத்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 90 கிடைக்குமா? கரெக்டா? அப்போ RAC எவ்வளவு? RAC வந்து உங்களுக்கு 90. சரி, இதே மாதிரி அடுத்து RBC கண்டுபிடிப்போமா? RBC BC என்ன பண்ண போறோம்? இந்த பாயிண்ட கனெக்ட் பண்ண போறோம். RBC. சரி, RAC எவ்வளவு கிடைச்சிருக்கு? 90 ஓம். இப்ப RBC எனக்கு வேணும். BC என்ன பண்ண போறோம்? அதே 1800. அந்த 1800 உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? சேம் நியூமரேட்டர்
அப்போ 1800 போட்டுக்கலாமா? நமக்கு எது இல்லை? RA இல்லை. RAங்கிறது இங்கே எதை குறிக்குது? 24 குறிக்குது. அப்போ 1800/24. 1800/24 1800/24 75 வருது. சரி, ஓகே. அப்போ இது 75 ஓம். அடுத்து RCA எனக்கு வேணும். சாரி, RCA தான் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ RAB எனக்கு வேணும். அப்போ அதே 1800 ABனா எது கீழே இல்லை? RC இல்லை, அதெல்லாம் டிவைட் பண்ணிடுவோம். அப்போ 1800/RC. RCங்கிறது எதை குறிக்குது? இது RA, இது RB, இது RC. RCங்கிறது 30 குறிக்குது. கரெக்டா? டினாமினேட்டர் நீங்களே செக் பண்ணுங்க. முதல்ல 20 ஓம் வச்சு டிவைட் பண்ணிட்டோம், அடுத்து 24 ஓம் வச்சு டிவைட் பண்ணிட்டோம், அடுத்து 30 வச்சு டிவைட் பண்ணிட்டோம். சரி, கட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 60 ஓம் கிடைக்குமா? ரைட். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணா இந்த இடத்துல RCல என்ன வரணும்? உங்களுக்கு 60 ஓம் வரணும். ரைட், புரிஞ்சுதா? இப்போ இது ரெண்டும் parallel. அப்படின்னா என்ன? 60 × 10/70. அப்ப கட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 60/7. அடுத்து RBC எவ்வளவு கிடைச்சிருக்கு? 75 கிடைச்சிருக்கு. இது ரெண்டும் parallel. அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 75 × 50/75 + 50. அப்ப 125. 3 25 75, 5 25, 1 5 15 50. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு 30 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஆயிட்டு. இதை சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 60/7 ஓம் கிடைக்கும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த படத்தை அப்படியே திருப்பி வரைஞ்சிடலாமா? எப்படி வரையலாம்? ஒரு 100 வோல்ட் சோர்ஸ் இருக்கு, அது கூட ஒரு 13 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு. இந்த பக்கம் ஒரு 90 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு. சரி, இந்த பக்கம் என்னாச்சு? டாப்ல சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். என்னன்னு பண்ணியிருக்கோம்? 60/7ன்னு பண்ணியிருக்கோம். இங்க என்ன பண்ணியிருக்கோம்? 75ன்னு பண்ணிட்டோம். கரெக்டா? இப்போ இந்த ரெண்டுலக்கும் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு? சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ 60/7ஐயும் 75ஐயும் நம்ம கூட்ட போறோம். அப்போ 60 + 7 × 75. 7 × 75 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 525/7. அப்போ உங்களுக்கு இது என்ன ஆகும்? 585/7 ஆயிருமா? அப்போ இந்த ரெண்டையும் சுருக்குனா உங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு 100 வோல்ட் சோர்ஸ், அது கூட ஒரு 13 ஓம் ரெசிஸ்டர், அது கூட ஒரு 90 ஓம் ரெசிஸ்டர். இந்த 90 ஓம் ரெசிஸ்டருக்கு பேரலலா 585/7 சுருக்கிடுவோமா? அதை 585/7 போட்டா என்ன ஆகுது? 83.57ன்னு மாறுது. சரிங்களா? இப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் பேரலல். அப்ப என்ன பண்ணலாம்? ரெண்டையும் பெருக்கிட்டு 90 × 83.57 90 + 83, அப்போ 173.57. அப்ப இதை பெருக்குவோமா? 90 × 83.57 divided by 173.57. கரெக்ட்டுங்களா? 90 43.3ன்னு வருது. 43.33 ஓம். சரி, அப்ப இந்த படத்தை மறுபடியும் வரைஞ்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 100 வோல்ட் சோர்ஸ், அது கூட ஒரு 13 ஓம் ரெசிஸ்டர். சாரி, இது வந்து உங்களுக்கு 100 ஓம் இல்ல, 100 வோல்ட் சோர்ஸ். சாரி, தப்பா வரைஞ்சிட்டேன். 13 ஓம் ரெசிஸ்டர். இப்ப கடைசியா சிம்பிளிஃபை பண்ண வேல்யூ எவ்வளவு வருது? 43.33. அப்ப அந்த ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சோ ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B 43, 53, 56, 56.33 ஓம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். இப்ப என்ன பண்ணணும்? இந்த 100 வோல்ட் 56.3 வகுத்தா எனக்கு இந்த I கிடைச்சிரும். கரெக்ட்டா? அப்ப I = 100 வோல்ட் / 56.33. அப்ப 100 வோல்ட் divided by 53.633, that is 1.775 ஆம்பியர். இது இரண்டாவது ஆன்சர். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B. ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B வந்து 56.33 ஓம். அடுத்து கரண்ட் which is equal to 1.775 ஆம்பியர். அவ்வளவுதான், क्वेश्चन முடிஞ்சது.